friends, good morning. Hi moms. Hi. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. பாதி சாமான் தான் எடுத்துகிட்டு பாதியில் முக்கால்வாசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னும் 10%க்கான திங்ஸ் வந்து நம்ம பழைய வீட்டில் தான் இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் வந்துருக்குது. ஜாய் தீம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஃபேமஸ் பிராண்ட் தான். வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ரெக்கமெண்ட் பண்ண பிராண்ட் இது. ஸோ இதுதான் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ அதுதான் எப்படி இன்னைக்கு, அதாவது ஹவுஸ் வார்மிங்காக வந்தது. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணிட்டு, என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஒரு ஐட்டம் இருக்குது. அதுக்காகவே நான் வந்துட்டு இது வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு வந்து கண்டிப்பாகவே இது கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி வெளியே எடுத்துருந்தாங்க. ஸோ வெளியே ஆக்சுவலாக கொஞ்சம் இருட்டிட்டு இருக்குது. ஹோப்ஃபுல்லி மழை வழியாக வரக்கூடாது. சரி, ஓகே. வா, அனி வந்து வீடியோவில் வரட்டுமான்னு வர்றாரு. அவர் சொல்கிறாரு என்கிட்ட, என்னடா சொன்னி, எல்லாருக்குமே வந்து அனிஷு பிடிக்குமா, என்னதான் பிடிக்காதான், ஆனால் அவன் வீடியோவில் வந்தால் வீடியோ நல்லா ஓடுமா. வாங்க, இந்த பொண்ணான இந்த முகரக்கட்டை எல்லாரும் பாருங்க. சரிடாங்கண்ணா. ஸோ போய் சாப்பிட்றோம். போனிமா இதான ஜெய் பீம். இது பிளண்டர் ஜாய் பீம்ல பீமா, ஜெய் பீம் பீம் இல்ல, பீம் டி டி. ஓ, ஜாய் பீம். யா. ஸோ இது வந்துட்டு இதுதான் நான் ஆக்சுவலி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அது இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஐட்டத்துக்கான எல்லா சாமானும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இதோட வந்து 2 ஜார் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த ஜாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் கிரைண்டர் மாதிரி. ஓகே, நம்ம ஸ்பைஸ் கிரைண்டர் இப்போ அழைக்க போகிறதில்ல, ஆனால் இது எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இதில் வந்துட்டு ஓகே, நீ வாஷ் போட்டு. ஸோ இதில் வந்து வேணா கடைசியாக ட்ரை பண்ணலாம். நான் அப்போ அப்படியே வச்சுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சோய் பீன்ஸ். நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் சோய் பீன்ஸு. சோய் பீன்ஸா? மொச்சக்கொட்டை சோய் பீன்ஸ், சோயாப்பா. இதில் வந்துட்டு 2 மில்க் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு சோய் மில்க், இன்னொன்று வந்துட்டு பாதாம் மில்க். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஸ்விட்ச் எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல. நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது டிஸ்பிளே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைன் சோயா பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் போட்ரிஷ், சூப்பர், ஸ்டூ, ஸ்மூதி, நட் மில்க் எல்லாமே இருக்குது. ஸோ சவுண்ட் எந்த அளவுக்கு, ஏன்னா இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறது லோவஸ்ட் சவுண்டுன்னு போட்டிருக்காங்க. அதையும் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே ஃபைன் சோய் போட்டிருக்கு, குயிக் சோயின்னு போட்டிருக்கு. நான் ஆக்சுவலி கேன்சல் பண்ணிட்டேன். குயிக் சோய் போட்டுப்போம். 15 மினிட்ஸ்க்கு போடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது அரைக்குது. இதனுடைய மேக்ஸிமம் சவுண்டே இவ்வளோதான். இந்த மாதிரி இருந்தால் வீடியோ யாரானா எடுக்கலாம் போல இருக்கு. அது அரைக்கும் போது உங்களுக்கு எப்படிப்பா சவுண்டு கேட்குது? அவர் கொஞ்சம் தூரத்தில் இருக்காரு, சவுண்ட் சுத்தமாக அவர் கேட்கலையா, ரொம்ப கம்மியாக கேட்குதான். நிஜமாங்க நல்லா சூடாக இருக்குப்பா. நான் வந்து உடனே குடிக்கலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். கப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த சூட்டில் நான் ஊற்றுனேன்னா அவ்வளோதான். இதில் ஊற்றி பார்ப்போமா டப்பாவில். ஆக்சுவலி வந்து சோய் மில்கில் வந்து தயிர் கூட பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து வார்மாக இருக்கும்போது நம்ம வந்து கல்ச்சர் போட்டோம்னா தயிர் வருமாமா.
இது வந்து அவன் வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னா திக்காக பண்ணிக்கலாம், இல்லைன்னா தண்ணி விற்றுக்கலாம். நான் வந்துட்டு திக்கான அளவுக்கு போட்டேன். பார்த்தீங்களா, இதுவே விட தேவையில்ல, வடிகட்டுறது அந்த இதுவே இல்லை ஆக்சுவலி. சூப்பர்ல மாம்ஸ். வாவ், கொஞ்சம் தண்ணி விடணும், ரொம்ப திக்காக இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்துட்டு ஹே காற்று போ ஓ இப்போ வந்துட்டு ஆக்சுவலி அது வந்து 15 மினிட்ஸ் எடுத்துச்சுல. ஆல்மண்ட்ஸ் நான் அளந்து வச்சுருக்கேன், 1/4 கப்பு ஆல்மண்ட்ஸ் போட்டு ஆல்மண்ட் மில்க் பண்ணலான்ட்டு. ஸோ ஆல்மண்ட் மில்க் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சிடும். பாருங்க, ஆல்மண்ட் மில்க் வந்து நட் மில்க்னு போட்டேன். 4 மினிட்ஸ், யா 30 செகண்ட்ஸ். ஆல்மண்ட் மில்க் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு எக்ஸாக்டாக 4 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆச்சு. ஸோ நம்ம பாட்டு ஆன் பண்ணிட்டு நான் போய் வேறு, ஆக்சுவலி இது சூடாக இருக்காது, ஏற்கனவே அது சூடாக இருந்ததுனால தான் அந்த சூடு இன்னும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் சவுண்ட் வந்துச்சா, நான் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ வா, நம்ம ட்ரை பண்ணிட்டா. இதில் சுகர் நான் எதுவும் ஆட் பண்ணல, ஆனால் என்னால் சத்தியமாக சுகர்லாம் இல்லாமல் குடிக்க முடியாது. இப்போ நான் சும்மா ஒரு டேஸ்ட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இது பாருங்களேன், கன்சிஸ்டன்சியாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்குது, தின்னாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு வந்துட்டு எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வடிகட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா இருக்கு. ஆனால் நான் அதில் வந்து கொஞ்சம் பால் போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு சாப்பிட்டேன்னா ஹெல்த்தியாக இருக்க ஆல்மண்ட் மில்கை நான் ஹெல்த்தியாக நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். எப்படிமா மில்க் போட்டா என்ன இப்போ? ஆனால் செம ஹெல்தி இல்லை இந்த மாதிரி பண்ணுறது. ட்ரை பண்ணிட்டு அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். சூடாவா என்ன பண்ணா? இல்லை ஆக்சுவலி சூடா இல்லை, அந்த பாத்திரம் மட்டும் தான் சூடா இருக்கு. சூடாவா இருக்கு? ஆமா, வார்மா இருக்கு. ஏன்னா செமையா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு. வடிகட்டுறது அது இல்லை. எஸ்பெஷலி ஆல்மண்ட் மில்க் கூட நிறைய பேர் மிக்சியில் போடுவீங்க. சோயா மில்க் வந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ இதுவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே வந்து இப்போ நம்ம கடையில் போய் சோயா மில்க் ஆல்மண்ட் மில்க்லாம் வாங்கி இது பண்ணுறாங்களா? தேவையில்லை. வீகனாக மாறினாங்கன்னா ஈஸியாக இருக்கும். கடையை எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு கிளம்புற வழியை பார்ப்போங்க. எங்கே வந்திருக்கீங்க? யூஹால் வேன் ரெண்ட் எடுக்க வந்திருக்கோம், பிக்கப் பண்ணுறது. என்ன நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டோம். அது எப்போ போட்டோம்? இன்னைக்கு காலையில் தான் போட்டோம். இன்னைக்கு 1 ஹவருக்கு முன்னால் போட்டு வீட்டில் 5 நிமிஷம் தான். ஸோ அதை பிக் பண்ண வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ட்ரக் இருக்கு பாருங்க. இது இருக்கு, நாங்கள் அந்த பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேன் தான் எடுத்திருக்கோம். 1 டேக்கு வந்துட்டு 1995 ப்ளஸ் வந்துட்டு $15 வந்து இது எடுத்தோம், இன்சூரன்ஸு. இல்லைனா வந்து எதனா நம்ம பெரிய பிரச்சனையிடும். அதனால் அந்த இன்சூரன்ஸ் மட்டும் தயவுசெய்து யாரும் மறக்காம வந்தீங்க. ஸோ மொத்தம் வந்து $35 ப்ளஸ் டேக்ஸு. ஸோ இது இங்கே தான் யூஹால் ட்ரக்கில் இது பண்ண வந்திருக்கோம். ஸோ மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் கடையை திறக்கிறாங்க. அதனால 10 மணிக்கு தான் அவைலபிளாக இருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஏன் இது எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம மூவ் பண்ண லட்சணம் அப்படி அந்த அளவுக்கு அவங்க வந்து நமக்கு வந்து மூவ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடை கிளியர் பண்ணிவிட்டு ஒரு டிவி மாடியில் பெட்ரூமில் இருந்தது, அது நாங்களே கொண்டு வந்துட்டோம். அந்த மாதிரி கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு இது பண்ணோம். ஏன்னா அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரே ஒரு லைட்டு காணும், ஒரு பியூட்டிஃபுல் லைட்டு, விலை வேற அதிகமான லைட்டு. அந்த லைட்டை காணும். இவர் சொல்கிறாரு அவங்க டிஸ்மேண்டில் பண்ணி வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க அப்படின்றாரு. ஆனால் அது பார்த்த மாதிரி இல்லை. நான் தேடி பார்க்குறேன், இல்லை. கராஜ்லேயும் தேடி பார்த்தேன், இல்லை. சரி இப்போ போயிட்டு அதையும் பார்க்கலாம் இருக்கா இல்லையான்ட்டு. இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி பார்க்கலாங்க. ஸோ அந்த ட்ரக்கில் போயிட்டு 2 பேர் தான் அலௌடு. அதனால தான் நானும் சதீஷும், பசங்க வந்து ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்காங்க. ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாதிரி காலையில் இவர் புக் பண்ணிட்டாரு. ஸோ போயிட்டு எடுத்துகிட்டு இந்த காரை வந்து இங்கே தான் விற்க போகிறோம். அதை போய் எடுத்துகிட்டு நேராக நம்ம வீட்டில் போயிட்டு இருக்கிற சாமான் சட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சின்ன ஐட்டம்ஸ் தான் இருக்குது.
ஒரு பெட் ஃப்ரேம் அனிஷ் ரூமில் இருக்க ஒரு பெட் ஃப்ரேம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டால் நிறைய இருக்குது. நான் அங்கே போய் காமிக்கிறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய ஐட்டமும் எடுத்துகிட்டும் வந்தோம். ஸோ நிறைய பேர் இருக்குது. சரி, இப்போ நம்ம ரெண்ட் எடுத்துகிட்டு அதில் ஏறிடலாம். நேரம் ஆச்சு ஆக்சுவலி, ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மணிக்கு நாங்கள் புக் பண்ணோம், அவங்க 20 மினிட்ஸ் ஆக்கிட்டாங்க. எப்படியோ எடுத்தாச்சு வண்டியா. யூஹால் ட்ரக்கு இல்லை வேனு. என்னம்மா ஏன்னா இது இருக்கான்னு பார்க்க சொன்னாங்களா? ஆனால் எப்படியும் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அப்போ பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறீங்க? இதுதான் நம்மளுடைய இது. ஒரே ஒரு டால் இது செடி மட்டும் இருக்கு, அது மட்டும் பத்தோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னப்பா இதானே? ஓகே, கேட்டிங்களா வேற எதனா மாற்றி கொடுக்குறாங்கன்ட்டு? ஆனால் இதே கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சேஃபா. என்ன சொல்கிறீங்க? ஆனால் கேட்டிங்களாப்பா அந்த ட்ரக்கு மாற்றி கொடுப்பானான்ட்டு? இப்போ வந்து அவனுக்கு கால் பண்ணி கேட்டு ஓகே நான் மாற்றணும் வேணான்ட்டிங்கல்ல. நல்லா வாங்க, இதே கரெக்டாக இருக்கும். இதுவும் 1 பெட்ரூம் மூவ் பண்ணுறது தான். நம்மக்கிட்ட 1.5 பெட்ரூமோட கம்மியாக தான் இருக்குது திங்ஸே. ஸோ கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்தாச்சு. நான் என்ன இதில் எங்களுக்கு தேவையா? பணமும் கொடுத்துட்டு திங்ஸும் உடச்சி திருப்பி இன்னொரு ட்ரக்கும் எடுத்து நம்மளே கடைசியில் மூவ் பண்ணுறோம். என்னடா கொய்யாளுங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப 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 எங்களை வச்சு செஞ்சாங்க. எங்கள் லைஃப்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மூவர்ஸை பார்த்ததே இல்லை. உங்களுக்குலாம் வந்து யார் மேலே கொலாகாண்டில் இருந்தீங்கன்னா அந்த மூவர்ஸை சஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. எவனாவது உங்களுக்கு ஆப்பு இப்பே வச்சானா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவர்ஸை நீங்கள் வந்து அவங்களே சஜஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு லிட்ரலி. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் மொத்தமாக இந்த மூவர்ஸை சொல்லி சொதப்பி விட்டுட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல இருங்க. அவங்களுக்கு தெரியாமல் தான் பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சுலாம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஓகே. அவங்களுக்கு மேபி நல்லா மூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு தான் சொதப்பிட்டாங்க. சரிங்க, நம்ம இப்போ வந்துட்டு வேன் எடுத்துட்டு கிளம்பலாம். மழை பெய்யுது ஆக்சுவலி, பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா மழை. ஓ, நல்ல ஸ்பேஸ் இருக்குப்பா. செடி கிடி கல்லு கில்லு எல்லாம் எடுத்துன்னு வரும் இன்னைக்கு. என்னாச்சு? அப்படியே போட்டலாம், வாங்க பாத்துக்கலாம். ஓகே, நம்மளுடைய ஃப்ரண்ட் டிரைவர் சீட் இது. இதுக்கு பின்னாடி ஓட்டையா இருக்கு. ஸோ ஐம் சாரி, டிரைவர் சீட் அது. இது நம்மளுடைய சீட்டு. அதுக்கப்புறம் அங்கே சதீஷ் இருக்காரு. நல்லா மழை பிச்சு எடுக்குது. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், வெறும் $35 ப்ளஸ் டாக்ஸ் இது புக் பண்றதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் ஒரு மைலுக்கும் 1 சென்ட், அப்படி 1 சென்ட் தான் நினைக்கிறேன். 1 சென்ட்டா $1 தெரியல. ஸோ அது ஒரு ப்ளஸ் வரும். சாரி $1 99 சென்ட் அந்த மாதிரி. $1 மைலுக்கும் வந்துட்டு $1.09 சென்ட், அதாவது $1ன்னே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 30 மைல்ஸ் போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் $30 ஆகும். அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன் 30, ஏன்னா 09ல நான் கால்குலேட் பண்ணேன். ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஐ திங்க் 30 மைல்ஸை நினைக்கிறேன், மோர் தேன் 30 மைல்ஸு. ஸோ திருப்பி கொண்டு வந்து விட்டுருணும். பார்க்கலாம் எவ்வளோ ஆக்க போகுதுன்னு தெரியல. ஒரு வாட்டியில் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கிளம்புவாங்க. அவர் சதீஷ் உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுத்தார். அங்கே கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்ததா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்களுக்கு காமிக்க போயிருக்காரு. காமிச்சிட்டாரு, வராரு. வாங்க. நம்ம கார் லாக் பண்ணிட்டீங்களா டெஸ்லாவை? ஓகே, காமிச்சிட்டீங்களா? அவருக்கு காமிச்சிட்டீங்களா? நாங்கள் வந்து வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா காரை வந்து வேனை வந்து பக்காவாக இது வரைக்கும் பேக் பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். ஸோ என்னென்ன விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா, இந்த இதை வந்து ரோட்டில் வைஃபை இதெல்லாம் இருக்குது, ரோட்டில் அப்படியே லிட்ரலி அங்கே போட்டு கலாசினதுங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் பொறுக்கி வச்சு பாக்ஸில் போட்டு வச்சோம். அது அதுக்கப்புறம் வந்து லைட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன ஐட்டம் தான். இல்லை சம்டைம்ஸ் இதெல்லாம் ஓகே. உள்ளே பாருங்கள் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கும். சொல்லுங்க மாம்ஸ். இதெல்லாம் நாங்கள் ஆக்சுவலி பேக் பண்ணி வச்சுருந்தோம். அப்படியே போட்டாங்க நாங்கள் மாடியிலேருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டப்பா விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பூச்சட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரகு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். அந்த பாக்ஸு மேலே எம்டி பாக்ஸு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஷாண்டில், அதுவும் எதுவும் இல்லை. ஸோ யா அதுக்கப்புறம் மாடியில் காமிக்கிறேன். யா பார்பிக்யூ கிரில்லு, சிலிண்டரு. சரி மாடியில் போய் காமிக்கிறேன். இதா ஆமாம், இந்த டப்பாவையும் ஏற்றணும். நான் மாடியில் காமிக்கிறேன். அப்புறம் இந்த தொட்டி இப்போ நிறைய இருக்குது ஏற்றுறதுக்கு. இருங்க மாடியில் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களை காமிக்கிறேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் சின்னது, பெரிய லெவல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. தரையில் ஸ்க்ராட்ச் பாருங்கள், தெரியுது உங்களுக்கு? பாருங்க அப்படியே வந்துட்டு மனசே வலிக்குது அந்தளவுக்கு. ஏன்னா ஒன்று பைசா நம்ம இந்த பைசா கொடுத்து வாங்கினது. இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம சேல் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாலுமே இதெல்லாம் ரெடி பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா விற்கவே முடியாது. தெரியுதா? அப்படியே ஃபுல் தரையை போட்டு தள்ளிட்டானுங்க. ஒன்னே ஒரு பயங்கரமா பேத்துறானுங்களே. பேத்துட்டாங்க. இங்க பாருங்க. சரி ஓகே. இங்க இருக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கு வேற. அவ்வளோதான். மற்ற ரூம்ஸ் எல்லாமே எம்டி தான். எல்லாமே எம்டி பண்ணிட்டோம். சரி இருக்கு. இதெல்லாம் எம்டி ரூம். ஆனால் நம்ம கர்டன்ஸ்லாம் எடுக்கணும். நான் ட்ரக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு நல்ல டஸ்ட் அலர்ஜி ஆயிடுச்சு ஆக்சுவலி. இதை காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ மீதி கொஞ்சோண்டு இருக்கு. தட்டு முட்டு சாமான் எடுத்து வச்சு இவரும் ஒருத்தர். ஏய் என்ன பண்றீங்க? சவுண்ட் இப்படி இருக்கே, காய்ங்க லைட்டா. ஒரே பார்ட்டி தான் போல இருக்குதே. சரி வாங்க சாப்பிடலாம். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கு. அதுல வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஐயோ இது இன்னும் இதை ஹீட் பண்ணிட்டா. என்னாச்சு? எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. $10% இன்னும் இந்த 10% இருந்துகிட்டே தான்ப்பா இருக்குது இல்ல? ஸோ ஆமா செடிங்க தான் மெயின். நான் அங்கே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக செடிங்க தான். இப்போ வந்து இந்த சைடும் வந்துட்டு சும்மா கிளாக் அண்ட் இந்த புதுசு இருக்கும் பார்த்தீங்களா, இதையும் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து நேராக வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போயிட்டு இறக்கி வச்சுட்டு அவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே இருக்க சாமான்லாம் பொறுமையாக நாங்கள் வரும்போதெல்லாம் காரில் எடுத்துகிட்டு வரலான் இருக்கோம். பயங்கரமாக எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. என்ன மாம்ஸ்? கரெக்ட். ஆனா நீங்க செடி என்ன பிரச்சனைனா செடிங்களுக்கு மேல எங்களால எதுவுமே வைக்க முடியல. ஏன்னா செடி உடஞ்சிரும். அதான் இப்ப பிரச்சனை. ஃபுல்லா தொட்டியா இருக்கு. நான் அங்க போய் எடுக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன மாம்ஸ்? வந்தாச்சு. நான் சொன்ன பாத்தீங்களா ஃபுல்லா செடியா இருக்குன்னு. கால் எனக்கு அப்படியே புடிச்சுக்கிச்சு ஒரு நிமிஷம். உங்களுக்கு மாம்ஸ் செருப்பு போட்டு வாங்கடா. அப்பா எங்க லிட்டில் ஹெல்பர்ஸை கூப்பிட்டுட்டோம். ஆமாப்பா காலையில வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு வச்சான். தேங்க்ஸ் அனி. செருப்பு போட்டு வா. நீ அனி பின்னாடி செருப்பு.
டெஸ்ட்ல திருப்பி நாங்க இதை போட்டோன்னே இந்த கம்பி இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்றேன். அதை எடுத்த மாதிரி எடுத்தீங்கன்னா கிருஷ்மா இந்த கம்பி எல்லாம் எடுத்துட்டாடா. ஏமாடா கிளவுஸ் போடுறா. புல்லுக்கு அந்த சைடு எடு போ. புல்லுக்கு அந்த சைடு போட்டுரு. இப்போதைக்கு போடுங்க, அப்புறமா நான் சொல்றேன் எங்க போடணும். இப்போதைக்கு அங்க போடுங்க, புல்லுக்கு அந்த சைடு. ஓகே. ஏய் புல்லு மேல போடாது, இப்பதான்டா சொல்லிட்டு இருக்கேன். புல்லுக்கு அந்த சைடு போடுறா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், கரெக்டா புல்லுக்கு மேல போடுறேன். ஏய் இந்த செடி பத்திரண்டா. தனித்தனியா போடுங்க, அது மேல போட்டு உடைச்சிடாதீங்க. அங்க இருந்து கொண்டு வந்து basically I'm still on the green line. Like, one box of green line. I'm standing on the green line. And I can't stand on the green line, bro. So you have to. Yeah, I didn't know that. நம்மட போஸ் எடுங்க. எல்லாத்தையுமே அங்க வைக்கணுமா? யா. ஓகே. சுத்தமா எங்களால முடியலங்க. லிட்டரலி வந்து செம்ம டயர்டு. யாரா? Sit down. ஐயோ அவன் சீட்ஸ் பா மறந்துட்டேன். இருடா. அனி நீ இறங்க, நான் பண்ணி தரேன். ஸோ திங்ஸ் எடுக்கிறதுக்காக நாங்க வந்துட்டு சீட்ஸை போட்டோம் இந்த மாதிரி. இல்லப்பா ஓகே. ஸோ பயங்கர டயர்ட், முடியல. இருங்கடா. ஸோ இருங்கடா. ஸோ அந்த அளவுக்கு டயர்டு, கை காலம் விட்டு போயிடுச்சு. மணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8:50 ஆகுது. வெதர் பாத்தீங்களா 91 டிகிரி. நல்ல கூட பேச கூட முடியல, செம்ம கால் வலி. சொன்னா நாங்கெல்லாம் வந்து சுத்தமா சமைக்கவே இல்லையா, அதனால எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? என்னாச்சு? அப்படியே மூஞ்சி அப்படியே யோசிச்சுட்டு நாங்க வீடு பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போய் சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இல்லப்பா ஏன்னா எங்களால முடியல, அந்த அளவுக்கு செம்ம டயர்டு. அதனால ரொம்ப முடியாதனால ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம். எல்லாரும் கூடி வந்துட்டாங்கல்ல இந்த தெருவுல. இந்த தெருவுல எவ்வளவு பேரு வித்து போச்சு எல்லாமே. நாங்க ஃபர்ஸ்ட் புக் பண்ணும்போது கிருஷ்ணி கொஞ்ச நேரம் இருங்கடா. நான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணும்போது ரொம்ப பயந்தோம். ஆக்சுவலி நம்ம மட்டும் தான் இருப்போமா, யாரனா வாங்குவாங்களா அப்படின்ட்டு பார்த்தா எல்லாரும் வாங்கிட்டாங்க. எல்லா வீடும் வித்து போச்சு. பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஷாப்பிங்ஸ் இருக்கு. எங்கடா மெக்டியா? டேய் எங்க போனாலும் இவன் ஒருத்தன்டா மெக்டிக்கு போனான்னு. அதுல இன்னும் சாப்பிடவும் முடியாது, ஒண்ணும் முடியாதுப்பா. இல்ல சோ நம்ம எங்க போறோம்னா டாக்கோஸ் டக்கீலான்னு போயிட்டு இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்க வந்திருக்கோம், ஃபால்ஸ் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து வீகன் பர்கர் கிடைக்குமா? இல்லப்பா வீகன் பர்கர், ஃப்ரைடு பிக்கிள் தான் ரொம்ப ஃபேமஸா. ஸோ ஆப்ஸ் வெஜ். யா சரி ஓகே வாங்க போலாம். எந்த அளவுக்கு பசி நீங்க? நான் வந்து ஒரு தட்டை ஃபுல்லா சாப்பிட்டேன். நிறைய தட்டை சாப்பிட்டுட்டீங்களா? ஆனா போமே அந்த அளவுக்கு பசியா? எனக்கு நான் அது கூட சாப்பிடல, எனக்கு இன்னும் பசிக்குது. தட்டை இல்ல தட்டுன்றது வந்துட்டு ஒரு பிளாட்டா தட்டு மாதிரியே பிளாட்டா இருக்கும். அம்மா ஆரம்பிச்சது, நீ தான் இதை சாப்பிட மாட்டேங்கிற. நல்லா இல்லையாடா? ரொம்ப கிட்டக்க இருக்க மாதிரி இருக்கு. இது பண்ணுமா ஜூம் அவுட்? வீகன் சாண்ட்விச் இருக்கா? வீகன் சாண்ட்விச்சா? இங்க பார்த்தேன். வெஜ் ஃப்ரை இருக்காங்க. வீகன் சாண்ட்விச் இல்ல.